Hi friends, this video sponsored by EduCoast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போனோம்னா செவுரட்டி ஈரல் கிரேவி செய்வது எப்படி அதை தான் பற்றி பார்க்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சு சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறமா செவுரட்டி வேக வச்சு வச்சுருந்ததை வந்து எடுத்து பொடிசாக அரைத்து ஈரலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெண்டுத்தையுமே அலசிட்டு அந்த இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுதில் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறமா நம்மளுக்கே தெரியும் வதக்க கலர் மாறும் கொஞ்சம். அந்த கலர் மாறுற ஸ்டேஜில் வந்து கலர் மாறுற நேரத்தில் வந்து அதில் வந்து என்னென்ன ஸ்பைசஸ்க்கு வந்து என்னென்ன மசாலா சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்க்கலாம். இப்போ வந்து என்னென்ன சேர்க்க போகிறேன்னா தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா கிண்டிக்கணும். அப்புறம் வந்து தேவையான அளவு வந்து அடுத்தது வந்து மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். போட்டோன்னா நல்லா கிளறிக்கோங்க. கிளறினதுக்கப்புறமா தேவையான அளவு சீரகத்தை வந்து நல்லா வறுத்து வெறு சட்டியில் வறுத்து அதை ஆற வச்சு மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருந்த தூள் அது வந்து 1/2 ஸ்பூன். நல்லா வதக்குனதுக்கப்புறமா சீரகத்தூள் போட்டதுக்கப்புறமா மிளகுத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகுத்தூளும் போட்டு நல்லா கிளறிக்கணும். நல்லா கிளறினதுக்கப்புறமா தேவையான அளவு வந்து உப்பு போடணும். இது உப்பு போடுறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டு நல்லா கிளறிக்கணும். சோம்புத்தூளும் போட்டு நல்லா கிளறினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு தண்ணி வந்து 1 டம்ளர் பெரிய டம்ளரில் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க வச்சு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் அது சுண்டணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேவுறதுக்கு. நல்லா சுண்டுனதுக்கப்புறமா நான் காட்டுறேன். தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்குதா? கொதிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 10 நிமிஷம் அடுப்புலேயே இருக்கணும். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் நல்லா வத்திருச்சு. தண்ணி வற்றினதுக்கப்புறமா மல்லித்தூள் போட்டு இறக்கிட்டா வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், கிரேவி ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.